ஹீரோ, ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெரியவங்களானதும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஹீரோ Dress கடை வச்சு ஒரு பெரிய பணக்காரர் ஆயிறாரு. குழந்தைய டெல்லியிலேயே இருக்க ஒரு பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. அதனால அந்த ஸ்கூல்லையும் போய் பாக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த ஸ்கூல்ல எப்படியா நம்ம சீட் வாங்கிடணும்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினும் புது ஸ்கூல்ல சேர்றதுக்காக அந்த ஸ்கூல் பக்கத்துலயே ஒரு வீடு பார்த்து போறாங்க. அங்க இருக்க பார்க்ல அந்த குழந்தை விளையாட போது அந்த குழந்தைய யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் போய் விசாரிக்கிறப்ப அந்த பக்கத்து வீட்டு பையன் சொல்றான், இவளுக்கு இங்கிலீஷே பேச தெரியல, அதனாலதான் யாருமே இவளை விளையாட சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அந்த பையனோட அம்மாவும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதனால ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா வந்துடுறாங்க. ஹீரோ அந்த ஸ்கூலோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக முதல் நாள் நைட்ல இருந்து காலைல வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வராரு. அந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் பாஸ் ஆனாதான் குழந்தைங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனா ஹீரோ ஹீரோயின் பாஸ் ஆக மாட்டாங்க. ஹீரோட கடையில வேலை செய்யற ஒருத்தர் ஹீரோ வீட்டுக்கு ஸ்வீட்டோட வராரு. ஹீரோ ஹீரோயின் எதுக்குன்னு விசாரிக்கிறப்போ டெல்லி ஸ்கூல்ல அவங்க பையனுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அவரோட பையன் ரைட் எஜுகேஷன் ஸ்கீம் மூலியமா சேர்ந்திருக்க விஷயத்தை ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ற குழந்தைங்களோட பேரெல்லாம் ஒரு ஜார்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஜார்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு பேரையும் ஹீரோ ஃபேக் டாக்குமெண்ட்னா ரெடி பண்ணி போட வச்சிருக்காரு. அடுத்த நாள் டிவில அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இன்டர்வியூ தராங்க. எங்க ஸ்கூல்ல நிறைய பணக்காரங்க ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால நாங்க எல்லாத்தையும் ரீசெக் பண்ண போறோம். அதுல யாராவது மாட்டினா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப போறோம்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ ஹீரோயினும் ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் நாங்க வெக்கேஷன் போறோம்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பக்கத்துலயே ஏழைங்கெல்லாம் வாழ்ற ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கும். அங்க அவங்க வாடகைக்கு வீடு எடுத்து போய் தங்குறாங்க.